நம்ம எல்லாருக்குமே லியோனார்டோ டார்வின்சி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷம் முன்னாடி வரைஞ்ச ஒரு ஓவியம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலக புகழ் பெற்ற ஒரு ஓவியமாக கருதப்படுகிறது. அது என்ன சொல்லி கேட்டோம்னா அவர் வரைஞ்ச மோனாலிசா அப்படிங்கிற ஓவியம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு ஓவியமாக இன்றைக்கும் பார்க்கப்படுகிறது. அது வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான நுணுக்கமான கோட் வேர்ட்ஸ்லாம் அவர் விட்டுட்டு போயிருக்கிறாருன்னு சொல்லி நிறைய பேர் நம்புறாங்க. நம்ம எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் அருந்ததிங்கிற ஒரு படம் இருக்கும், நம்ம பார்த்துருப்போம். அந்த அருந்ததி படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து தன்னுடைய போன ஜென்மத்தோட ஞாபகம்லாம் எதில் பார்ப்பாங்க, ஒரு பெயிண்டிங்கை பார்த்து அதில் உள்ள குட்டி குட்டி எழுத்தை படித்து பார்ப்பாங்க. அதே மாதிரி விஷயத்தில் ஆரம்பித்து நிறைய ஒரு கோட் வேர்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது நிஜ வாழ்க்கையிலே ஒருத்தர் செஞ்சுட்டு போய்க்கிறாரு. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லியோனார்டோ டார்வின்சி. அவர் வரைஞ்ச அந்த ஓவியத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மோனாலிசா. ஓகேங்களா? அந்த மோனாலிசாங்கக்கூடிய ஓவியம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மர்மமான ஒன்று இன்றைக்கும் பார்க்கப்படுகிறது. அது வந்து பார்த்தீங்கன்னா பலமுறை தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு எவ்வளவோ விஷயங்களை கடந்து இன்றைக்கி வந்து பத்திரமா மியூசியத்தில் எப்படி ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான முறையில் கன் ஏந்தி துப்பாக்கி பாதுகாப்போட அது ரொம்ப ஒரு பாதுகாப்பாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதை ஃபோட்டோக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி இப்படியெல்லாம் வச்சு ரொம்ப செக்யூர்டாக இருக்குது. ஓகேங்களா? அது பக்கத்தில் யாரும் போக முடியாது, தூரம் பண்ணிட்டு தான் பார்க்கணும். அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஒரு பாதுகாப்பாக இருக்குது. ஓகேங்களா? இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த லியோனார்டோ டார்வின்சி அப்படி என்னதால சொல்லித்தரேன்னு சொல்லிங்கன்னா முன்னே அதை பற்றி ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதாவது இவரை வரையறதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாம் உங்களை பார்க்குறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்க முடியாது. இப்படி இந்த ஒரு சைடு மட்டும்தான் வந்து வரைஞ்சிட்டு இருந்துக்கிறாங்க ஒரு காலகட்டங்களில். அதாவது ஒரு மனிதனுடைய ஒரு பகுதி மட்டும்தான், ஒரு சைடு அல்லது லெஃப்ட் சைடில் ரைட் சைடா அவர் பார்க்குற மாதிரி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோங்கிற ஒரு புகைப்படம் அப்படிங்கிறது வரைஞ்சிட்டு இருந்தாங்க. இவர் தான் முதல்ல டார்வின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோனாலிசா ஓவியத்தில் இந்த மாதிரி ஃபுல் ஃபேஸ் கவர் பண்ணுற மாதிரி வந்து அவர் தான் முதல்ல வரைஞ்சிருக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அந்த ஓவியத்தை நம்ம எங்கேருந்து பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது நம்மளை பார்க்குற மாதிரி தெரியும். அதுக்கு என்ன காரணம் சொல்லிட்டீங்கன்னா பொதுவாக ஒரு ஓவியம் வரும்போது அதுக்குன்னு சொல்லி ஒரு கோடு போட்டு இதுதான் இது ப்ராப்பராக நேராக பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த கான்செப்டில் வரைவாங்க. ஆனால் அவர் வரைஞ்ச கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு டிசைனாக வரைஞ்சிக்கிறாருப்பா. அது எந்தாண்ட இருந்து பார்த்தாலும் அந்த ஓவியம் வந்து நம்மளை பார்க்குற மாதிரியா இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி அவங்க கண்ணை பார்த்தா நம்மளை சிரிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க இது உதட்ட மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அது சிரிக்காமல் அப்படியே தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்கட்டு வித்தைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து உருவாக்கி வச்சுட்டு போயிருக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணே கூட வந்து பார்த்தீங்கன்னா மோனாலிசா அப்படிங்கிற பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் ஒரு கருப்பு கலர் ட்ரெஸ் மாதிரி ஒன்று போட்டிருக்கோம். இதை பார்த்தோன்னே நம்மங்க அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கன்சீவாக இருக்கிற லேடிஸ் மட்டும் தான் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அந்த பொண்ணு வந்து தலைவிரிச்சிடுவான். அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டியூட் அவங்க மட்டும் தான் வந்து தலைவிரிச்சு போட்டிருப்பாங்க. இந்த பொண்ணு இந்த மாதிரி தலைவிரிச்சு போட்டிருக்குது, சம்திங் இதில் சரியில்லை, ஒருவேளை இந்த பொண்ணு வந்து அப்படிப்பட்ட பொண்ணாக இருக்குமா, இவங்க அதுக்கோசரம் தான் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ பிடிச்சிக்கிறாருன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 1472 கட்டப்பட்ட ஒரு பாலம் ஒன்று இருக்கும். அந்த பாலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து போட்டு வச்சிருக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல போய் அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தப்ப அந்த மாதிரி இடம் இங்கே இருக்கான்னு தொலை பார்த்தப்ப அதே மாதிரி 1472 கட்டப்பட்ட பாலம்னு ஒரு இடம் கிடச்சிருக்குது. அந்த இடத்துல போய் பார்த்தப்ப இவங்களுக்கு சம்திங் தொலை பார்த்தப்ப எதுவுமே கிடைக்கல. அப்படி அவர் என்னமோ சொல்ல வந்திருக்கிறாரு. ஆனால் நம்மளால் என்னென்னு புரிஞ்சிக்க முடியல, நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்களாம் விட்டுட்டு போயிருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டார்வின்சி அவர்கள் விட்டுட்டு போன ஓவியத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஓவியம். ஓகேங்களா? அதாவது உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஓவியங்கள் அப்படிங்கிறது ஒரு சில ஓவியங்கள் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மோனாலிசா ஓவியம் ஒன்று. இன்னொரு ஓவியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா த லாஸ்ட் சஃபரிங். அதாவது இயேசுநாதர் தன்னுடைய அடுத்த நாள் சிலுவையில் அறையிறதுக்கு நாள் வந்து தன்னுடைய சீடர்கள் கூட உட்காந்து உணவு அருந்தக்கூடிய வீடியோ. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோட்வேட் இருக்கக்கூடிய வீடியோவாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கருதப்படுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்திலே காஸ்ட்லியான ஃபோட்டோ அப்படிங்கிறது இந்த 2 தான். இது 2மே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதோட பார்ட்டி வீடியோ நம்ம விரைவில் மேக் பண்ணலாங்க.